அன்பர்களே, இன்று சனிக்கிழமை தாராபுரம் காடு ஹனுமந்தராய சுவாமி திருக்கோவிலுக்கு இன்னைக்கு போவோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் விஜயநகர பேரரசின் ராஜகுருவார வரும் பிரகலாதரின் மறுபிறவியாகவும் கருதப்பட்ட புனித வியாசராஜ தீர்த்த சுவாமிகள் இந்தியா முழுவதிலும் பயணம் மேற்கொண்டு 732 இடங்களில் ஹனுமானை பிரதிஷ்டை செய்த வழிபட்டார். அதிலே ஒன்றுதான் இந்த தாராபுரம் காடு ஹனுமந்தராய சுவாமி. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் அஜ்ஞாவதவாசம் இருக்க விராடத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த விராடம்தான் தாராபுரம் பகுதி. விராட நாட்டின் அரசன், விராடனின் மகன், மகள் ஆகியோருக்கு இங்கு உள்ள உத்தர வீரராகவ பெருமாளின் பெயரை வைத்துத்தான் உத்தரன், உத்தரகுமாரி என அழைத்தார்கள். தாராபுரம் முன்னர் நரையனூர் நாட்டு பிரம்மதேயம், ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம், கொங்கு நாட்டு வாஞ்சி என விராடபுரம் என அழைக்கப்பட்டதை கல்வெட்டுக்கள் நமக்கு அறிவிக்கின்றன. இங்கு அமைந்த பழமையான திருக்கோவிலே காடு ஹனுமந்தராய சுவாமி திருக்கோவில். சஞ்சீவ ஆஞ்சநேயர், சிரஞ்சீவி அனுமார் வல்லமை படைத்தவர். கொடிய அரக்கர்களையும் தீயோரையும் எளிதாக அழித்தவர். இவருக்கு வளமையான தாராபுரத்தில் அமைந்த கோவில் இது. அமராவதி ஆறு இங்கே ஓடுகிறது. பாண்டவர்கள் அஜ்ஞாதவாச காலத்தில் தங்களது உடைமைகளையும் ஆயுதங்களையும் தில்லாபுரி அம்மன் ஆலயத்தில் ஒளித்து வைத்திருந்தனர். இவ்வாறு பெருமை பெற்ற இந்த தலத்தில் மகான் ஸ்ரீ வியாசராஜர் ஹனுமானை பிரதிஷ்டை செய்தார். இது அவரது 83வது மூர்த்தம். இந்த பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதியாக விளங்கியதனால் காடு என்னும் அழைமொழியோடு காடு ஹனுமந்தராயர் என போற்றப்பட்டார். 1810ஆம் ஆண்டு கோவை கலெக்டராக விளங்கிய டீலன் துரைக்கு ஏற்பட்ட ராஜப்பிளவை என்னும் கடுமையான நோய் தாக்கியது. அவர் இந்த அனுமாரை பயபக்தியோடு வழிபட்டதால் அந்த நோயிலிருந்து மீண்டார். அதனால் இந்த கோவில் கருவறையை அவர் கட்டி கொடுத்தார். இந்த ஹனுமார் 7 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக உள்ளார். இவரது 2 பாதங்களை வடக்கு நோக்கி அமைந்துள்ளன. இடுப்பில் மணி சலங்கைகள் கட்டப்பட்டுள்ளது. இடுப்பும் பட்டையில் கத்தி சொருகப்பட்டுள்ளது. வலது கையால் அபயம் காட்டி இடது கையில் சௌகந்திக மலர் ஏந்தி உள்ளார். கிரீடத்தில் பின்புறத்தில் பட்டாக்கத்தி உள்ளது. தலைக்கருகே வலப்புறம் சக்கரமும் இடப்புறம் சங்கும் உள்ளன. கருவறைக்கு இடப்புற மண்டபத்தில் ராமர் சன்னதி உள்ளது. சீதாதேவி, ஆஞ்சநேயர், ராமர் ஆகியோர் இங்கே காட்சி தருகின்றனர். இவருக்கு வழிபாடு செய்த பிறகே மூலவர் ஹனுமந்தராயருக்கு வழிபாடு நடைபெறும். 250 ஆண்டுகள் பழமையான அரசமரம் இங்கு தலமரம். தீர்த்த குளம் நரசிம்ம தீர்த்தம் எனப்படுகிறது. நெய் தீபம், வெண்ணெய், வடமாலை ஆகியவை சாற்றி 9 வாரம் வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கிடும். அனும ஜெயந்தி, ராமநவமி, வைகுண்ட ஏகாதேசி போன்றவை இங்கு விழா நாட்கள். நலம் பல அருளும் தாராபுரம் ஸ்ரீ காடு ஹனுமந்தராயரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.